கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு இந்த வருஷம்லாம் கொடுத்து முதல் முறையா நான் பட்டிமன்றம் பேசுறேன். அதுவராக அவங்களுக்கு ஐயாவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்தவர் அவர் தான். இங்க நடக்கிற பட்டிமன்றம் வந்து மார்த்தா பெரியவங்களா, திருப்பணினா மரியாதை பெரியவங்களா, தலைப்பே தெரிஞ்சு போச்சு. மார்த்தா தான் பெரியவங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க போயிட்டு கேட்டு தலைப்பு சொல்லிச்சு. யார் பேர் முதல்ல வருது? மார்த்தா. நான் உண்மையை சொல்றேன். அதாவது ஒரு தலைப்பு எடுக்கும் போது யார் பேர் முதல்ல வருது? மார்த்தாலா மரியாதா? ஏன் மரியாதா மார்த்தாலா கேள்வி கேட்டுக்கலாம். நீங்க ஏன் மார்த்தா பேர் வருது? அவங்க தான் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே பேர் மார்த்தாலா. எத்தனை பேர் நம்புறீங்க? யாராவது வேற யாராவது இருந்தா தெரிஞ்சா சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா வசனம் சொல்றாங்க, அந்த ஊருக்கு வர ஏசாமி பெத்தனியாவுக்கு 3 பேர் வந்து கொடுத்துக்கிறாங்க. மரியாதா லாஸ்ட் இருக்கிறாங்க. ஆனா மரியாதை ஏற்றுக்கொண்டாங்க இயேசு கிறிஸ்துவை. லாஸ்ட் ஏற்றுக்கொண்ட வசனம் சொல்றா, வசனத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவை அன்போடு ஏற்றுக்கொண்ட ஒரே பேர் மார்த்தாலா. இந்த மாற்றமே ஏன் மரியாதை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லலாம்ல. அப்போ குழந்தை சொன்ன மாதிரி, ஐசிக்கு சொன்ன மாதிரி அந்த 2 பங்கை தெரிந்து கொண்ட மரியாதைக்கு மிக முக்கியமான காலம் வழி வகுத்தவரே மார்த்தாலா. திருப்பணி என்பது இயேசுவை அறிவிப்பது. தன் சகோதரிக்கு இயேசு வந்திருக்கிறார் என்று சொன்னதே யாரா? மார்த்தாலா. அப்போ திருப்பணியில சிறந்தவங்க மரியாதை மார்த்தாலா. இந்த மாற்றமே முதல்ல ஏற்றுக்கொண்ட மார்த்தால், இரண்டாவது விசுவாசத்திலே சிறந்தவன் மார்த்தால். அதாவது லாசர் மரித்து போறாரு. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல மரித்து போறாரு. மரியாதை அழுகிறாங்க. நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை என்ன பண்ணுவோம்? இயேசு வர தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஜீவன் இருக்குது, ஜீவன் கொடுக்க எடுக்க அதிகாரம் அவருக்கு இருக்கு. ஆனா இன்னமா போனாங்க இயேசு பார்க்க. மார்த்தால் தான் ஓடுறாங்க. ஓடி, ஆண்டவரே நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க? சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான், நீங்க வாங்க. அப்ப கேட்டு கேட்கிற ஆண்டவர், நீ உலகத்துக்கு போய் வருகிற மெய்யான கிறிஸ்து தெரியும், நீ உயிர்த்தெழும் ஜீவமானது தெரியும், எல்லாவற்றையும் அறிந்த ஒரு சகோதரி யாருன்னா விஷயம் தெரிஞ்சா வெளியில போய் முன்மாதிரி நிற்பாங்க. விஷயம் என்ன பண்றாங்க? மூலையில உட்கார்ந்து அழுதுருப்பாங்க. அப்போ இந்த மரியாதை அழுது கொண்டுதான் இருக்காங்க. தவிர அதற்கான ஆண்டவரை சந்திக்க போலாம், தன்னுடைய காரணத்தை அவர்களுடைய வேதனை சொல்லலாம், இந்த எந்த முயற்சியுமே பண்ணலாமா எடுக்கவே மூலையில உட்கார்ந்து தன் சகோதரனுக்காக அழுது கொண்டிருக்காங்க. மார்த்தா அழுது கொண்டிருப்பதை விட்டு விட்டு ஆண்டவர் 2 மைல் தூரம் ஆண்டகிறாரு. கிராமத்துக்கு உள்ளவே வரல. இயேசு பார்க்க ஆவலோடு ஓடுறாங்க. அந்த ஆவல் பெண்களாகிய நமக்கு இருக்கு. அது மிக முக்கியமான வேலை வந்து இந்த மார்த்தாவுக்கு இருக்கு. இதுல மாற்றமே இல்லை. நம்ம மார்த்தா தான் திருப்பணியில சிறந்தவர்கள். முதல்ல ஏற்றுக்கொண்ட மார்த்தால், இரண்டாவது விசுவாசித்த மார்த்தால், மூன்றாவது வந்து தன் பிரச்சனைகளை நேரடியா பேசாம சொல்றாங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது? ஒரு கஷ்டம்னா பக்கத்து வீட்டுல அகத்துல வந்து சொன்னாங்க. இந்த அம்மா நேரம் அழுகிறாங்க. என்ன சொல்றாங்க? அந்த அம்மா ஐயா ஏசாமி போன பேர் என்ன பண்ணிருக்கலாம்? நீ நானும் வீட்டுல இருக்கிறோம், நான் சமைக்கிறேன், நீ உட்கார்ந்து பாவி திட்டிருக்கலாம். திட்டாங்களா? நேரடியா போறாங்க. ஆண்டவரே நான் இவ்வளவு வேலை செய்யணும், உங்களுக்கு கவலை இல்லையா? என் சகோதரனை உதவி செய்யப்பட்டதாப்போ ஒளிவு மரம் இல்லாத தூய்மையான உணவு கொண்ட ஒரு உண்மையான பெண்மணி மார்த்தாள். எனக்கும் நம்ம பத்திக்கல மரியாதை சண்டை போடல. நான் தான் சண்டை போடுறேன். சகோதரி போயிட்டு பிறகு இருந்து வந்த பிறகு நான் ஒன்றே செய்ய மாட்டேன். நான் நம்ம என்ன பண்ணல, மறைமுகமா யாரையும் குற்றப்படுத்த சகோதரியை குற்றப்படுத்த நேரடியா போய் ஆண்டு சொல்றேன். நடுவே நான் இது வேலை செய்யறேன், என் சகோதரி என்ன பண்ணல, எனக்கு உதவி செய்யப்போ தன்னுடைய பிரச்சனையை நேரடியா கொண்டு போறாங்க. இன்னொரு சமூகத்துக்கு கொண்டு போறாங்க. லாசர் மருத்துவம் தான் பண்றாங்க. மத்தகிட்ட சொல்லி இருக்கல. ஏசாமி வராரு, என் தம்பி மறிச்சு போயிட்டான், நானும் என் தங்கச்சி அழுதுறோம், எங்களுக்கு ஆறுதலா ஏதாவது சொல்லி செய்ய சொன்னாங்களா? தன்னுடைய பிரச்சனையை நேரடியா கொண்டு போய் என்ன பண்றாங்க? இயேசு தெரிவிக்கிற ஒரு உன்னதமான பெண்மணி தான் இந்த மார்த்தா. அதனாலதான் எங்க பட்டிமன்றம் வச்சாலும் தேர்ந்தெடுப்பாங்க, யூடியூப்ல இருந்தாலும் மார்த்தாதான் மரியாதை. ஏன்னா விசுவாசத்தில், திருப்பணியில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற உண்மை பணியில் சேர்ந்தவங்க மார்த்தாலே மார்த்தாலே மார்த்தாலே. மரியாதை எப்படி என்கிட்ட வந்து செய்தி கேட்டான், எங்க மாத்தாவை கூப்பிட்டு செய்தியை கேட்டான் என்பது ஒரு ஆணித்தரமான உண்மையை எடுத்து வைத்த சகோதரருக்கு நன்றி. மாத்தா தான் இப்படி அழைச்சாங்களா? அழைச்சாங்க சிறிய அந்த வீட்டுல தான் நடந்த காரியம். ஆண்டோட வார்த்தை தான் பேசுறது. கேட்டவன் தான் மரியாதை தான் சிறந்த அடிப்படை சென்று வெளிப்படுத்துவதற்காக
சங்கரன் தேவிக் அவர்கள் சொல்லிவிட்டாலும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே இயேசுவின் திருப்பணியில் சிறந்தவர் மார்த்தாளா மரியாளா என்ற தலைப்பின் பிரகாரமாக பேச வந்திருக்கும் என்னுடைய குழுவினருக்கும், எதிரே அமர்ந்து கொண்டு தோல்வியை தழுவிக் கொண்டு முக்காரித்துக் கொண்டு அமர்ந்திருக்கும் குடும்பத்திற்கும், தீர்ப்பு மரியாதை என்று தீர்ப்பு வழங்க அமர்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய நிறுவனத்தை அவர்களுக்கும், அதை கேட்டு இப்படி ஆர்ப்பாட்டம் மரியாதை என்று ஆர்ப்பாட்டம் கொண்டிருக்கும் என்னுடைய திருச்சபை அமைந்திருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ எதிரணி அம்மா பேசுறாங்க, மாத்தால் அடைச்சதுதான் மரியாதை வந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. அப்போ காரணம் அவங்க தான் சொன்னாங்க. ஐயா அவர்கள் திருச்சபையை பற்றி மெசேஜ் கொடுத்திருப்பாரு, எத்தனை தேவ செய்தியை சொல்லியிருப்பாரு, எத்தனை பேர் கேட்டிருக்காங்க? எல்லாருமே கேட்க முடியாது. அர்ப்பணம் ஒன்று வேண்டும். எதிரணி அவர்களே தெரிந்து கொள்ளுங்க, அர்ப்பணிப்பு வேண்டும். பக்கத்தில் யாருனாலும் கூப்பிடலாம், அர்ப்பணிப்பு வேண்டும். யார் இங்கு அர்ப்பணித்தார்கள் பார்க்கணும்போது மரியாதை அர்ப்பணித்தார், தன்னை முழுமையாய் அர்ப்பணம் செய்தார். இயேசுடைய பாதத்திலே அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும், நல்ல பெருமையாக இருக்க வேண்டும் என்று தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்ததுதான் அவர்கள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். யாருனாலும் அழைக்கலாம், பெரிய பெரிய விமர்சனம் கூட்டு வரலாம், அதை கேட்டு கூட்டு வர ஒரு பெருசு கிடையாது. அதை வந்து கூட்டத்தில் கலந்து அர்ப்பணிக்கிறாங்க. அதுதான் உண்மையான பங்கு. இதில் சிறந்தவர் மரியாதை என்று இந்த இடத்துல சொல்லிவிட்டேன். அடுத்தபடியாக சொன்னாங்க, ஒரு திருமணத்துக்கு போறோம், திருமணத்துக்கு போனோடனே சாப்பாடு கொடுக்குறாங்களா? ஏன் சாப்பாடு வந்து ரெடி பண்ணுவாங்க, போனோடனே சாப்பாடு கொடுக்கறது இல்ல. முதலாவது யார் என்ன பண்றோம்? திருமணத்துக்கு வாழ்த்து போறோம், முதலாவது வாழ்த்து கொடுக்கணும். வாழ்த்துதலை தெரிவித்த பிறகுதான் சாப்பாடு கேட்டு மூடிடலாம், லட்சால மூடி வச்சிடலாம். அந்த திருமணம் முடிஞ்சு அவங்க ஓகே கொடுக்கலான பிறகுதான் கொடுக்குறாங்க. அப்போ முதலாவது எது வேணும்? நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் வேண்டும். அர்ப்பணித்த மரியாதைக்கு அங்கு நல்ல பங்கை தெரிந்து கொண்ட பிறகுதான் அவங்களுக்கு என்ன வந்து உணவு கொடுக்குது. அவங்க உணவு ஆயத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து அவ்வளவு பசியா வரல, அவர் பசியில வந்து உட்கார்ந்துட்டாரா? அவங்க போயிட்டு சாப்பாடு செய்யறதுக்கு இயேசு கிறிஸ்து பசியில வரல. எதற்காக வந்தார்? ஐயா சொன்னாரு ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணாரு? நல்ல எழுத போனதை தேடவும் லட்சியங்களை வந்தாங்க சொல்லி சொல்லப்படுற தவிர இவங்க யாரும் சாப்பாடு எல்லாம் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும், உணவுக்கு முதலிடம் கொடுத்ததில்லை. பார்க்கும் பொழுது கடலோரத்துல பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் பிரசங்கம் தான். தேவ செய்தி கேட்ட பிறகுதான் என்ன பண்றாங்க? சாப்பாடு போடுறாங்க. நம்ம சர்ச்சையில கூட பாண்டி ஒரு இடத்துல என்ன பண்ணா? ஃபர்ஸ்ட் சாப்பாடு போட்டவங்களும் வந்து உட்கார்ந்தா. முதல்ல தேவ செய்தி, கடவுளுக்கு முதலிடம், அதை கொடுத்த பிறகுதான் அடுத்து சாப்பாடுங்க. அடுத்து பார்த்தோம்னா லூக்கா 34 சொல்லப்படுது, 10:34 இயேசு மரியாள் ஆவியில கலங்கினார். எதுல கலங்கினாங்க? ஆவியில கலங்கினார். அவர் கலங்கின உடனே இயேசுக்கு என்ன வந்து தெரியுமா? தண்ணீர் விட்டாங்க. மாத்தால பார்த்து தண்ணீர் விடலைங்க, மாத்தால வந்து வேலையை செஞ்சு கொண்டிருந்தார். ஆனால் மரியாளோ இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து விளைவித்த தைலத்தை அவர் கால்களில் ஊற்றி தன் தலை வலிவினால் துடைத்துக் கொண்டிருந்தார். அப்போ அந்த இடத்துல வந்து இயேசு என்ன சொல்றாரு? அவருடைய தலையில் இயேசு கண்ணீர் விட்டார். அந்த இடத்துல அவருடைய கண்ணீர் துளிகள் அதை தேர்ச்சுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது இடம் எதற்கு கேட்டால் இயேசுவின் திருப்பணி சிறப்பாக செய்த மரியாதை சிறந்தவர். மரியாதை சிறந்த